இன்னொரு பக்கம் சிஐஏ டைரக்டரான ஜான் ராட்லிஃப் இந்த கெயின் பேசி முடிச்சாரா, முடிச்சதுமே இவர்கிட்ட மைக்க கொடுத்துறாங்க. இவர் பேசினாரு. எல்லாம் பெரிய பெரிய தலைங்க பாத்தீங்களா. இவர் என்ன சொல்றாரு, இந்த ஈரான்ல ரெஸ்கியூ ஆபரேஷன் போயிட்டு இருக்குல்ல, அது இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஆனா பல பேர் ஏதோ அந்த மிஷனே ஃபெயில் ஆயிடுச்சுன்னு போட்டுட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் கிடையாதுங்க. ஃபெயில் ஆகல, இன்னும் போயிட்டு இருக்கு. ஏஜென்ட்ஸ்லாம் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் பர்சனலை நம்ம நாட்டுக்கு திருப்பி கொண்டு வரதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஸோ நம்மளோட முக்கியமான ஏஜென்ட்ஸா இருக்கட்டும், அப்புறம் நம்ம கிட்ட இருக்க முக்கியமான அசெட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் டெப்ளாய் பண்ணிருக்கோம். எங்க அந்த ஏர்மேனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு, காணாம போன ஏர்மேனை ஈரான்ல காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டெப்ளாய் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் இப்போ என்னால் இந்த ஆப்ரேஷனை பத்தி ஃபுல் பிளஜா எதுவும் சொல்ல முடியாது. எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன். கடிகாரத்தை விட வேகமா நம்ம வீரர்கள், நம்ம மிஸ் ஆன வீரர்களை தேடி அவ்வளவு தூரம் ஆப்ரேஷன் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. நாம தொடர்ந்து ஈரானியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம ஏர்மேன்லாம் இருக்காங்களே, நம்ம சர்ச் பண்ண போயிருக்க ஏர்மேன்லாம், இவங்க ரெஸ்கியூ பண்ணப்பட வேண்டிய ஏர்மேன் இருக்காங்களே, அவங்க இருக்கிற இடத்த ஈரான் மக்களுக்கே தெரியாத அளவுக்கு உள்ள புகுந்த எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஈரான் கிரவுண்ட்ல ஒரு ஹாலிவுட் படம் போயிட்டு இருக்க மாதிரி தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ரைட்டு. இன்னொரு பக்கம் ஈரான், அவங்க மிடில் ஈஸ்ட் ஒரு வழியாக்காம ஓய மாட்டாங்க போல இருக்கு. இந்த குவைத்தில் இருக்க அலி அல் சலம் ஏர்பேஸ் இருக்குல்ல, அங்க இப்ப ட்ரோன்ஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. இப்ப நடந்திருக்க அட்டாக் இது. 15 அமெரிக்கன்ஸ் அங்க காயம் பட்டிருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு. இதுல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா டியூட்டில திரும்ப ஜாயின் பண்ணிட்டாங்களாம். ஒரு 13 பேர்கிட்ட டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ லேசான காயம் மட்டும் தான் இருந்திருக்கு போல இருக்கு. சோஃபார், அதாவது இது வரைக்கும் இந்த வார் ஆரம்பிச்சிலிருந்து பாத்தீங்கன்னா 373 அமெரிக்கன் மிலிட்டரி பர்சனல் இன்ஜுரிஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 373 பேர். இதுல 330 பேர் வரைக்கும் பாத்தீங்கன்னா டியூட்டில ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 பேர் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலா இருக்கிறதாவும் அடுத்த தகவல் வந்துகிட்டு இருக்கு. மீதம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சிகிச்சை போயிட்டு இருக்கதா சொல்றாங்க.